ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து கொண்டு 3 பெண்களிடம் ஆக்டிங் செய்து திருமணம் செய்து மோசடி செய்த புகாருக்குள்ளாகி சிறைக்கு சென்ற இளைஞர் தினேஷ் இவர்தான். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள ரங்கநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த சேகர் என்பவரது மகன் 27 வயதுடைய தினேஷ். ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து வரும் இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னையில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது அங்கு வள்ளி என்ற இளம் பெண்ணிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி திருமணம் செய்து கொண்டு 3 மாத காலம் குடும்பம் நடத்திவிட்டு வள்ளியை அங்கேயே விட்டுவிட்டு தினேஷ் பெரம்பலூர் அருகே உள்ள மேலப்புலியூர் கிராமத்திற்கு வந்து தனது பாட்டி வீட்டில் தங்கிக் கொண்டு ஆக்டிங் டிரைவர் பணியை கண்டினியூ செய்து வந்திருக்கிறார். இந்நிலையில் அங்குள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக பணியாற்றி வந்த மேலப்புலியூரை சேர்ந்த சௌந்தர்யா என்ற பெண்ணிடம் அதே போல காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை அள்ளிவிட்டு தனக்கு திருமணமானதை மறைத்து 2வது திருமணம் செய்து குடும்பம் நடத்திவிட்டு சௌந்தர்யாவிடமிருந்து விலகி பெரம்பலூர் எளம்பலூர் சாலையில் வாடகை வீட்டில் வந்து தனியாக வசித்து வந்தாராம். அந்த இடத்தில் தினேஷ் கல்பாடி கிராமத்திற்கு சென்று வரும்போது மினி பேருந்து ஒன்றில் ஓட்டுநராக சேர்ந்து பணிபுரிந்து வந்த நிலையில் அந்த பேருந்தில் வந்த கல்பாடி கிராமத்தை சேர்ந்த 22 வயதுடைய கல்லூரி மாணவியை வழக்கம் போலவே காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை அள்ளிவிட்டு கடந்த 10 தினங்களுக்கு முன்னர் கடந்த 2 மனைவிகளுக்கும் தெரியாமல் ரகசியமாக 3வது திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி வந்தாராம். திருமணத்தின் போது 3வது மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தினேஷ் பகிர்ந்திருந்த நிலையில் அவரது குட்டு வெளிச்சத்திற்கு வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த 2வது மனைவி சௌந்தர்யா கொந்தளிப்பாகி பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று தினேஷ் தான் உட்பட 3 இளம் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக புகார் அளிக்கின்றார். ஆய்வாளர் சுப்புலட்சுமி தலைமையிலான போலீசார் தினேஷை பிடித்து வந்து நடத்திய விசாரணையில் அவர் 3 இளம் பெண்களை காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி ஒருவருக்கொருவர் தெரியாமல் அடுத்தடுத்து 3 திருமணங்களை செய்து மோசடியில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். காதலிப்பது என்பதோ திருமணம் செய்வது என்பதோ விளையாட்டான காரியம் அல்ல. தீர விசாரித்து தேர்வு செய்யப்பட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?